வெள்ளையங்கிரி மலையில் அன்னதான கூடத்தை சேதப்படுத்தி வரும் யானையை தடுக்க கோயில் அருகே அகழி வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளையங்கிரி மலைக்கோயில் வளாகம் மற்றும் அருகில் இருக்கும் தற்காலிக உணவுக் கூடத்திற்குள் புகுந்து யானை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் கோயிலை சுற்றி பெரிய அகழி தோண்டப்படுவதால் யானை வருவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே மனைவியிடம் தகராறு செய்ததை தட்டி கேட்ட கணவரின் கைவிரல்கள் வெட்டப்பட்டன. சோளிங்கர் தப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சம்பத்தின் மனைவி வித்யாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயசாந்தி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேருந்தில் பயணித்த போது வித்யாவுக்கும் அதே பேருந்தில் நடத்துனராக இருந்து விஜயசாந்தியின் கணவர் செல்வராஜுக்கும் வாக்குவாதம் உண்டானது. இதையடுத்து பேருந்தை மடக்கிய சம்பத்தும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் செல்வராஜ் வெட்டியதில் சம்பத்தின் இடது கை கட்டை விரலில் காயம் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிவேகமாக வந்த கார் மின்கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் திண்டுக்கல்லில் உள்ள தனது உறவினரை சந்திப்பதற்காக வாடகை கார் மூலம் பயணித்தார். சக்திவேல் என்ற நபர் ஓட்டி வந்த அந்த கார் மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் இருந்த மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி கவிழ்ந்ததில் இருவரும் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருவதை வருவாய்த்துறையினர் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கவரம் எல்லைக்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றுப்பகுதியில் பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருவது தொடர்பாக செஞ்சி வருவாய் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆட்சியரிடம் அனுமதி பெறாமல் பனைமரங்கள் வெட்டுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மகாத்மா காந்தி விளையாட்டரங்கத்தில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி முகாமில் குழந்தைகள் குதூகலத்துடன் நீச்சல் பழகினர். கடந்த 1ஆம் தேதி நீச்சல் கற்றல் பயிற்சி முகாம் தொடங்கிய நிலையில் முதற்கட்ட பயிற்சி முகாமில் 30 பேர் பயிற்சியை முடித்தனர். நேற்று தொடங்கிய 2வது கட்ட கோடைக்கால பயிற்சி முகாம் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். சிறுமி தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது கஞ்சா போதையில் இருந்த பிரபு என்ற இளைஞர் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோ வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையின் இடையிலும் போக்குவரத்து காவலர் ஒருவர் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். மழை என்று ஒதுங்கி நிற்காமல் கடமையாற்றிய காவலரின் செயலும் அவருக்கு உதவியாக ஒருவர் குடை வழங்கியதும் பாராட்டை பெற்றது. உதகை அருகே மசினக்குடியில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மரம் விழுந்ததால் 5 மின்கம்பங்கள் உடைந்து மின் கம்பிகள் அறுந்தன. குடியிருப்பு பகுதியில் இருந்த சுற்றுச்சுவர்கள் மற்றும் ஜீப் உள்ளிட்ட வாகனங்களும் சேதமடைந்தன. மரத்தை அப்புறப்படுத்தி மின் கம்பங்களை சீரமைக்கும் பணிகளில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். தமிழக ஆந்திர எல்லை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் கனரக லாரிகள் கட்டுப்பாடின்றி இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆந்திர எல்லையில் உள்ள குவாரிகளில் இருந்து கிராவல் மண், பண்டல் மண் ஆகியவற்றுடன் கனரக லாரிகள் உரிய அனுமதியின்றி ஊத்துக்கோட்டை வழியே பயணிப்பதாக கூறப்படுகிறது. நேர கட்டுப்பாடின்றி 24 மணி நேரமும் வேகமாக பயணிக்கும் மணல் லாரிகளால் சாலையில் பயணிக்கும் போது அச்சம் ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் நினைவாக புதுச்சேரியில் உள்ள கூனிச்சம்பட்டு திரௌபதியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடத்தப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே உள்ள மேல் கொட்டரகண்டியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளருமான ராஜ்குமார் அவரது வீட்டிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தனியாக வசித்து வந்த அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இயற்கை மரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரை அடுத்த தொட்டம்பாளையத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொதுமக்களின் சாலை மறியலால் சத்தியமங்கலம் பவானிசாகர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மின்கம்பத்தின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஸ்டே வயரை அகற்றாமல் படிக்கட்டு கட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 17,30,000 ரூபாய் செலவில் அவசரகதியில் பள்ளி கட்டடத்தை கட்டியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டே வயரில் மின்சாரம் பாயாது என்றாலும் மாணவர்களின் நலன் கருதி அதனை சீரமைக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆராவயலில் உள்ள வீரகாளி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி குதிரை மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 5 குதிரை வண்டிகள் மற்றும் 20 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. அப்போது ஒரு குதிரை மட்டும் வண்டியிலிருந்து பிரிந்து தனியாக ஓடியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் கருவேலக்காட்டு பகுதியில் காவலர்களிடம் பிடித்துக் கொடுக்கப்பட்ட நபர் போதையில் ஏடாகுடமாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று பொதுமக்களிடம் பிடிபட்டு தர்மடி வாங்கிய நபர் காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். காவல் நிலைய வளாகத்தில் நைட்டு ஃபுல்லா அடிப்பீங்க, குவாட்டரும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க என காவலர்களிடம் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. எப்படி அடிச்சு நைட்டு ஃபுல்லா கிழிக்க போறீங்க? சோறு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்க, 66 வாங்கிட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த ஆவாரங்குப்பத்தில் மாணவர்களை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய வைத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியை உமாராணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் துடைப்பத்தால் நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யும் வீடியோ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக ஒளிபரப்பானது. இந்த நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை உமாராணியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் மலைவாசன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அடுத்த பெரவள்ளூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. GKM காலனியை சேர்ந்த அஜய்பால் என்பவர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் வீட்டின் குளியலறையில் மின்விளக்கை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி அஜய்பால் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அஜயை அவரது குடும்பத்தினர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் திரௌபதியம்மன் கோயிலில் புகுந்த கொள்ளையன் உண்டியலை உடைத்து சில்லறைகளை ஒதுக்கி ரூபாய் நோட்டுகளை மட்டும் திருடிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அம்மனுக்கு சாற்றும் துணியை கொண்டு பணத்தை வைத்து மூட்டை கட்டிய அவர் மற்ற உண்டியலை திறக்க முயன்று பலனளிக்காததால் கோயிலில் இருந்து சாவகாசமாக சென்றார். திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.